ஹலோ வணக்கம். எமோஷன்ஸ் அட் உணர்வுகள் சேனல்லேருந்து உங்கள்லேருந்து ஒருத்தியா உங்கள் கூட சேர்ந்து இன்னைக்கு முனுசுவாமி சார் ஆல்ரெடி நம்மளோட லைன்லேயே இருக்கார். அவரை விட்டுறதா கிடையாது. இந்த வாட்டி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அவரை இன்னைக்கு வெல்கம் பண்ணலாமா? வணக்கம் சார். வணக்கம். லாஸ்ட் டைம் வந்துட்டு இந்த சைல்டு அப்யூஸ்மெண்ட், அதனோட டிசிப்ளின், இதை பற்றி எல்லாம் பேசினோம். இப்போ அதையே நம்ம தொடர்ந்து அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். இது மாதிரி எல்லாம் சம்பவங்கள் நடந்ததுன்னா நம்ம வந்து யாரை முதல்ல அப்ரோச் பண்ணணும்? இது வந்து சிலர் எல்லாம் பயந்து போய் வெளியில சொல்லாம அப்படியே வந்துட்டு இது பண்ணிடுறாங்க. அது மாதிரி எல்லாம் இல்லாம தைரியமா வெளியில வந்து இன்னொரு வாட்டி இது நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யலாம் சார்? நிச்சயமா மேம், நல்ல ஒரு கேள்வி. நம்ம யார்கிட்டயுமே சொல்லாம போயிட்டோம்னா உளவியல அந்த பாதிக்கப்படுற குழந்தைகளும் பெற்றோரும் நிச்சயமா பாதிக்கப்படுறாங்க. மனதளவுல பாதிக்க உணர்வுகள்னு ஒரு சேனல் வச்சிருக்கீங்க, அதனால உணர்வுகளை பத்தி நான் சொல்லிடுறேன். உணர்வுகள் வந்து உளவியல் ரீதியாவே பாதிப்படைஞ்சிடும். ஸோ உளவியல் ரீதியாக பாதிப்படையக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல அட்லீஸ்ட் ஒரு பனிஷ்மெண்ட்டாவது அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். நம்மளை வந்து ஒரு சீரழிச்ச இல்லை பாதிப்படைய செஞ்ச ஒரு வக்ரமான புத்தி உள்ள நபருக்கு, அது யாரை வேணாலும் இருக்கலாம், ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா தான் குறைஞ்சபட்சம் எல்லாருமே மனிதர்கள் தானே, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருக்கும். அதனால நீங்க வந்து பயப்பட தேவையில்லை. ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நீங்க மூடி மறைக்கணும், இதை வெளி உலகத்துக்கு தெரியாம போயிடுச்சுன்னா நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சீங்கன்னா முதல் பிரச்சனையும் அங்கதான் உங்களுக்கு ஆரம்பிக்கும். அது ஏன்னா மக்கள் வந்து சொசைட்டில இது நடந்துருச்சு, நம்ம போகும்போது வரும்போதெல்லாம் இதை பத்தியே பேசுவாங்களே அப்படிங்கிற ஒரு 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 தயக்கத்துல அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களோ? நிச்சயமா மேம், 4 நாளைக்கு நடக்கும், அவ்வளவுதான். இன்னைக்கு செய்தித்தாள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பரபரப்பான நியூஸ் வரும், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மறைஞ்சிடும், ரெண்டாவது வரும். அதே மாதிரிதான். ஆனா நீங்க மறைச்சிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அன்னைக்கு வந்து உங்களுக்கு 2 நாள் தான் தூக்கம் இல்லாமல் போகும். நமக்கு மட்டும் வச்சிருந்தோம் அப்படின்னா நீங்கள் காலம் முழுக்க உங்களோட வாழ்நாள் முழுக்க வந்து நீங்கள் உளவியல் ரீதியாக பாதிப்பீங்க. ஸோ இப்போ இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் முறையாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கான சைல்டு அப்யூஸ் சென்டர் இருக்கு, வெல்ஃபேர் சென்டர். அந்த வெல்ஃபேர் சென்டர் மூலயமா குழந்தைகள் நல அலுவலர்கிட்ட புகார் தெரிவிக்கலாம். புகார் தெரிவிச்சாங்கன்னா அவங்க இந்த விஷயத்தை வந்து எவ்வளோ வந்து சீக்ரெட்டாக பண்ணும், ரகசியமாக வச்சு உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாருக்குமே வெளியில் தெரிஞ்சிடும், பேப்பரில் வந்துடும், 4 பேர் தெருவில் பேசிடுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 பேரை தெரியும் அந்த தெருவில், அவ்வளோதான். அந்த விஷயம் அதோட முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் சொல்லாமல் வச்சுருந்தீங்கன்னா காலம் முழுக்க உளவியல் ரீதியாக நீங்கள் பாதிப்படைஞ்சிட்டே இருப்பீங்க. எனக்கு இப்படி நடந்துச்சு, இந்த விஷயம் எனக்கு உறுத்திட்டே இருக்குது. பல பேர் திருமண வாழ்க்கை முறிவுக்கு வர்றதுக்கும் இதுதான் காரணமாகுது. குழந்தைகளுக்கு சின்ன வயசுல நடக்கிற விஷயம் ஸோ அவங்களோட எதிர்காலத்துல திருமண வாழ்க்கையிலயோ மற்ற இணையறதுலயோ பிரச்சனை ஆயிடுது. ஏன்னா அந்த சின்ன வயசுல ஒரு பயம் உங்க மனசுக்குள்ள வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா எதிர்காலத்துல வந்து உளவியல் ரீதியா நீங்க ஒரு நல்ல லைஃபை லீட் பண்ணவே முடியாது. பேரண்ட்ஸ் ஏதோ ஒரு சுச்சுவேஷன், அந்த திருமண வயது வந்துச்சுன்னு திருமணம் பண்ணி வச்சிருவாங்க, அதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயத்துல உங்களால மனசை ஈடுபடுத்த முடியாது. இதனால பல திருமணங்கள் எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு நிச்சயமா பாதிப்படைகிறதுனால கண்டினியூவா வந்து திருமண வாழ்க்கையில ஈடுபட முடியாம விவாகரத்துக்கு வந்து நிக்கிறாங்க. பல விஷயம் கேட்கும் போது என்ன சொல்றாங்க, சரி எனக்கு அடுத்த லெவலுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, பேரண்ட்ஸோட கம்பல்ஷன்ல நான் திருமணம் பண்ணிட்டேன், ஆனா அதுக்கப்புறம் அவர் கூட நான் வந்து இல்ல அந்த பெண்ணோட வந்து அந்த தாம்பத்தியத்துல ஈடுபட முடியறது இல்லை. அதுக்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இந்த மாதிரி பாதிக்கப்பட்டேன், ஸோ அந்த விஷயத்த நினைச்சாவே எனக்கு பயமா தான் இருக்கு, ஒரு வெறுப்பு தான் வருது அது மேல அப்படின்ற உளவியல் ரீதியான பாதிப்புக்கு உள்ளாயிடுறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு திருமணம் வந்து முறிவிற்கு வருது. பாருங்க, மாமியார் மாமனார் பிரச்சனை இல்லாம இந்த வரதட்சணை கொடுமை இதெல்லாம் இல்லாம இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பிரச்சனைகள். நிச்சயமா அதுக்கான தீர்வு என்னன்னா, நீங்க பாதிப்படைஞ்ச உடனே அந்த சின்ன வயசுல பாதிப்படைறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸரை அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா அவங்க தனியா ஒரு சிறப்பு வாய்ந்த உளவியல் நிபுணரை வச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு உளவியல் ரீதியா அவங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க. கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிங் எந்த அளவுக்கு வந்து மனதிலேருந்து அதை வெளியேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த விஷயம் மறக்கடிச்சிடும், அதுக்கான சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்களே சொன்னீங்க, நீங்கள் பல விஷயம் நடந்துட்டு இருக்கு, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால டன் அண்ட் டஸ்ட்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்கலாம். இப்போ என்ன டே பை டே திஸ் இஸ் இன்க்ரீசிங். அதுதான் வந்து முன்னாடி தெரியாது சார். ஆக்சுவலி மீடியா கிடையாது, நம்மளுக்கு ஃபோன் கிடையாது. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு சின்ன விஷயம்னா கூட உடனே வைரல் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து நல்ல விஷயமாவும் இருக்கு. மீடியா நம்மளுக்கு வந்துட்டு இந்த டிஜிட்டல் வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணா பயங்கரமான ஒரு ஒரு லைக் வாட் டு சே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், ஹெல்தியான ஒரு விஷயம். ஆனா இதுவே தவறான பாதையில எடுத்துக்கிட்டு போகும்போது அவனுடைய அடிப்படையிலேருந்தே எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுது. ஏன்னா ரீச் பண்ணவே முடியலையா, அவனுடைய கோலையே ரீச் பண்ண முடியலையா. பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் 2 பேருமே அந்த கரெக்டான எங்கே நம்ம போய் டார்கெட் பண்றாங்களோ
அது ரீச் பண்ண முடியாம அப்படியே எல்லாமே அழிஞ்சு போயிடுது இல்லையா அவங்களுக்கு. நிச்சயமா மேம். நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, இந்த 10 பேர் இந்த சர்க்கிள். ஒரு கிராமங்கள் நடக்குதுன்னா அந்த ஊர், நகரத்துல நடக்குதுன்னா அந்த தெரு. அத தாண்டி வந்து தெரிய போறதில்ல யாருக்கும். மீடியாவுல போட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு எல்லாருக்கும். சொல்றீங்க. ஆனா அதுக்காக தான் இந்த சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, பாதிக்கப்பட்ட ஒரு நபர், விக்டிம் இருக்காங்க இல்லையா? அந்த விக்டிமோட பேரோ, அவங்களோட அடையாளங்களோ எதையுமே வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்கு இன்னைக்கு. ஓ. அதை தடை பண்ணியிருக்காங்க. ஓகே. இன்னைக்கு நீங்க ஜென்ரலா ஒரு டிவில அந்த விஷயத்த பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ் வந்து டில்ட் பண்ணி தான் காட்டுவாங்க உங்களுக்கு. நீங்க யாருமே காட்டுவாங்க. அவங்களோட விவரம் எதுவும் போட மாட்டாங்க. சமீபத்தில கூட ஒரு பாதிக்கப்பட்ட பாலியல் துன்புறுத்தலுக்கு பாதிக்கப்பட்ட சென்னை நகரத்தில ஒரு மாணவியோட பேரும், அவங்களோட எஃப்ஐஆரும் வந்து கசிந்துச்சுன்னு சொல்றது ஒரு ஆக்ஷன் எடுத்த நிகழ்வு கூட நம்ம பெரிய பெரிய பிரச்சனையாச்சு பிரச்சனையாவே அது. ஆச்சு. ம், ம். அது ஏன்னா, பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டாலோ, பாதிக்கப்பட்டாலோ, குழந்தைகள் பாதிக்கப்பட்டாலோ, போக்சோ ஆக்ட்ல பாதிக்கப்படுற குழந்தைகளோ, அவங்களோட விவரங்களையும், ஃபோட்டோஸையும் பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது, உங்களுக்கு வெளியில தெரிஞ்சு நீங்க பாதிப்படைறதுக்கான விஷயம் வந்து எதுவும் நடக்க போறதில்ல. உங்களுக்கான பாதுகாப்ப தான் குடுப்பாங்களே தவிர, அரசாங்கமும், காவல்துறையும், சமூக நலத்துறை அலுவலர்களும், நீங்க பயப்படுற மாரி விஷயம் எதுவுமே நடக்க போறதில்ல. சார் எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் சார். லைக் எனக்கு வந்து இத பத்தி பேசலாமா? டிஸ்கஸ் பண்ணலாமா? அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய எனக்கு ஒரு கொஸ்டின் தான் உள்ளுக்குள்ள. ம், சமீபத்தில ஒரு காலேஜ், நானும் அது வந்து அந்த காலேஜ் பேர் சொல்ல விருப்பப்படல. ம், ஒரு சார், அந்த ஒரு சார் வந்துட்டு ஒரு ஒரு அதாவது காலேஜ் படிக்கிற அந்த குழந்தைய வந்துட்டு, "உன்ன வந்து நான் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பாஸ் பண்ணி விடுறேன்." இப்படியெல்லாம் சொல்லி அந்த குழந்தைய வந்துட்டு அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது, அந்த குழந்தை அதுக்கு உடன்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல யார குறை சொல்றது? அந்த மாதிரியான ஒரு விஷயத்த செய்யறதுக்கு தூண்டின அந்த சார சொல்றதா? இல்ல இது வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ரிக்ட் மார்க் லெவல்ல நம்ம நல்லா வரணும்னு சொல்லிட்டு இந்த குழந்தை அதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு சொல்றதா? இத ம். வந்து பேசலாமா? வேண்டாமா? எனக்கு ஒரு பெரிய கேள்விதான். இல்ல எதையுமே பேசக்கூடாதுன்ற விஷயங்கள் கிடையாது. எல்லா விஷயத்தையுமே ஒரு டிஸ்கஷன்ல வந்து நம்ம வைக்கலாம். முதல் தவறு வந்து ஆசிரியர். ஆசிரியருக்கான தகுதியே இல்லாத ஒரு நபர். ஆசிரியர்கிட்ட தான் நம்ம ஒழுக்கம் கத்துக்கணும்னு சொன்னோம். பேரண்ட்ஸ விட ஒழுக்கம்னா என்னன்றத நம்ம ஆசிரியர்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஆசிரியர்கள் வந்து அடுத்த கடவுள்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த கடவுள் ஆசிரியருக்கான தகுதி அவரு இழந்ததுனால தான் இந்த விஷயம் நடக்குது. அடுத்த தவறு அந்த மாணவி மேல தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணி நீங்க ஒண்ணு படிச்சு வரணும்னு இல்லாம அந்த குழந்தைக்கு இப்பத்தியே அந்த மாதிரி ஒரு புத்தி வந்ததுன்னா படிப் எப்படி? படிப்பு மட்டுமே வாழ்க்கையில மொத்தத்தையும் உங்களுக்கு குடுத்துறதில்ல. கண்டிப்பா. சுய ஒழுக்கம் தேவை, பொருளாதாரம் வேணும். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் படிப்பு இருந்தா மட்டும் போதாது. உங்களுக்கு ஒழுக்கம் கெட்டு இன்னைக்கு வெளியில வந்துருச்சுங்கங்க, உங்களோட பர்சனல் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? அதுதான் எனக்கு இது அதனால கேட்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த குழந்தைக்கு காலம் முழுக்க குற்ற உணர்ச்சியோட தானே வாழும். வாழணும். நம்ம நல்லா கண்டிப்பா. படிச்சு நல்ல மார்க் வாங்கியிருந்தா இந்த மாதிரி இருந்திருக்காது இல்லையா? இத வச்சுட்டு எப்படி அந்த குழந்தை இல்ல வந்து நல்லா நல்லபடியா படிச்சு நல்ல மார்க் வாங்குற குழந்தைங்களுக்கும் இந்த மாரி பாலியல் தீண்டல்களும், இருக்கு, பாலியல் இருக்கு. அத்துமீறல்களும் இருக்க தான் செய்யுது. நீங்க உடனே உங்கள அப்படி அப்ரோச் பண்றாருன்னா, அடுத்த லெவலுக்கு நீங்க சொல்லணும். இது சொன்னா அசிங்கம்ன்ற நெனைக்கிற விஷயம் கிடையாது. அ நீங்க எதிர்த்து போராடணும். அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன். பெண் குழந்தைகளுக்கு நீங்க தைரியத்த சொல்லிக் குடுங்கன்றேன் குடும்பத்துல. அந்த தைரியம் எதிர்க்கக்கூடிய தைரியம் இருக்கணும். நீங்க நார்மலா பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க பேருந்துல போம்போது நடக்குதுன்னு சொல்றீங்க. அந்த பேருந்துல போம்போது நடக்கிறது கூட, நீங்க சைலன்ட்டா இருக்கிற வழியா தான் உங்கள சீண்டல்கள் அதிகமா இருக்கும். ஆமா. நீங்க எதிர்த்து சார் நிக்கிறீங்க நான் அப்டின்னா, கேள்விப்பட்டிருக்கேன் கண்டிப்பா சார். நிச்சயமா நடக்காது அது. நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். குழந்தைங்கலாம் பஸ்ல வரும்போது, பசங்கலாம் வந்துட்டு, "ஐயோ! இன்னைக்கு பஸ்ல போயிடுமா, வீட்டுக்கு போய் பஸ்ல போனோமா" அப்படின்னு சொல்லிட்டு பசங்கலாம் ஜியாமெட்ரி பாக்ஸ்ல காம்பஸ வச்சு நின்னுட்டு நிச்சயமா. இருக்கும்போது அவங்கள குத்தி விடுங்க. இதெல்லாம் எனக்கு பார்த்துருக்கேன். நானு ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேஜ்ல வரும்போது, ஒரு குழந்தை வந்து ஆட்டோல ஐ மீன் ஆட்டோ ஆட்டோ நின்னுருக்கு. அது பக்கத்துல நடந்து வந்திருக்கு. நடந்து வரும்போது உள்ள இருக்கிற யாரோ ஒரு நபர் வந்து அந்த குழந்தைய வந்து மொலாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ம். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை அதுக்கப்புறம் அலறி அடிச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நடந்துன்னு சொன்னேன். அந்த குழந்தைக்கு ஒரு ஃபியர், அந்த ஃபோபியா மாதிரி வந்து அந்த குழந்தை படிக்கிறதுக்கு மனநிலை பயந்துச்சு. பாதிப்படும். ரோட்ல நடந்து வரதுக்கு பயந்துச்சு. வீட்டுக்குள்ளேயே முடங்கி அந்த குழந்தையோட லைஃப் வந்துட்டு அந்த மாதிரி ஆச்சு. இதுலருந்து வெளியில எடுத்துட்டு வரதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் படாத பாடுபட்டாங்க. சோ இந்த நிச்சயமா. ஒரு விஷயம் நடந்து போயிடுது. ஆனா அதுக்கப்புறம் எத்தனை விதமான வலிகளையும், வேதனையும் அந்த குடும்பமும், அந்த குழந்தையும் குடும்பமும், குழந்தையும் சந்திக்கிறதுங்கிறத கண்டிப்பா அது. பத்தி யாருக்குமே நம்மளுக்கு தெரியறதில்ல. இத நிச்சயமா. எதிர்த்து போராடுற பசங்க இருக்காங்க. இது நிச்சயமா போராடணும். எல்லா பசங்க ஒருத்தர் 2 பேரும் நம்ம விதிவிலக்கா சொல்லக்கூடாது. ஒரு விஷயம் நடக்குதுன்னா, சமூகத்துல மாற்றம் வேணும்னா, கண்டிப்பா போராட்டம் தான் தீர்வா இருக்குமே தவிர, நம்ம சொல்லிட்டா அவங்க ஏத்துப்பாங்க அப்டின்னா, ஒழுக்கம்னா இதுதான் சொல்றோமே. நல்ல விஷயம் இதுதான் சொல்றோமே. அத கேட்டுட்டு மாறி இருக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பா மாற மாட்டாங்க. ஸோ அத தாண்டி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். எவ்வளவுதான் சொன்னாலும் நடக்கிற விஷயங்கள் இருக்கும். அதுக்கான தண்டனைகள் கண்டிப்பா இருக்கும். அந்த தண்டனை வாங்கி குடுக்குறது தான் நம்மளோட வேலையா இருக்கணும். உங்களுக்கு வந்து எல்லா புரொடெக்ஷனுமே சட்டம் குடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு
பிரச்சனை நடக்குது அப்படின்னா நீங்க வெளியில சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி, நீங்க கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு பயப்படணும். போலீஸ் வந்துருவாங்க, யூனிஃபார்ம்ல வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க அப்படின்றலாம் விஷயம் கிடையாது. உங்கள காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு மாட்டாங்க. அதே மாரி உங்க வீட்டு பெண் காவலர் தான் வருவாங்க, ஆய்வாளர் தான் வருவாங்க. அந்த மாரி விஷயம் வரும்போது அவங்க சாதாரண உடையில தான் வருவாங்க. நீங்க அவங்களோட யூனிஃபார்ம்ல வருவாங்க, வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டா பயந்துருவோம். பக்கத்துல எல்லாம் தவறா பேசுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது. ஏன்னா, நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்க சாதாரண ஒரு ரெகுலரா ஒரு அஃபென்ஸ் நடக்குன்னா நம்ம போலீஸ்க்கு 100ன்னு கூப்பிடுவோம். அதாவது 100 கூப்பிடுவோம். அந்த 100க்கு கூட கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. 1098 அப்படின்ற ஒரு நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா, சைல்ட் அப்யூஸ் ஓ, புரொடெக்ஷன் 1098 சைல்ட் 1098 ப்ரொடெக்ஷன். சைல்ட் புரொடெக்ஷன் ஆக்ட். அந்த நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு காவலாளி வருவாங்க. அதுக்குன்னே ஸ்பெஷலா வச்சிருக்காங்க உங்களுக்கு அந்த செல்லு. நீங்க வரும்போது சாதாரண சீருடையில தான் வருவாங்க. சாதாரண உடையில வரும்போது உங்களுக்கு காவலாளி தான் வந்தாங்களான்றது கூட தெரிய போறதில்ல. அதே மாரி உங்க விவரங்கள் எந்த காரணத்த கொண்டுமே வந்து வெளியில தெரிய போறதில்ல. ஸோ உங்களுக்கான கவுன்சிலிங் கிடைக்கும். மருத்துவ ரீதியா உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கும். உளவியல் ரீதியா உதவிகள் கிடைக்கும். நீங்க மறைக்கிறதுனால இதுலருந்து மட்டும் தப்பிக்கிறது இல்ல. வாழ்க்கை முழுக்க உளவியல் ரீதியா நீங்க பாதிக்கப்படுறீங்க. உங்களோட பெர்சனல் லைஃப்ப லாஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் சார், இது கூட நான் கேட்கலாம். இந்த இடத்துல எங்க தீர்வு காணலாம்? அதாவது பிளைண்ட் சில்ட்ரன்ஸ், கண்ணு தெரியாதவங்க, ஆர்ஃபனேஜ், டிசேபிள் சில்ட்ரன்ஸ், ம். இந்த குழந்தைங்கள்லாம் அந்த இடத்துல வந்து ஒரு சில இடங்கள்ல பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நிச்சயமா. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு கண்ணு தெரியாது. ஆனா கண்ணு தெரியறவங்க அந்த குழந்தைங்களுக்கு எத்தனை விதமான வலிகளையும் துன்பங்களையும் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது நான் அதை வந்து கம் அக்ராஸ் ஆயிருக்கேன். எப்படி கம் அக்ராஸ்ன்னு, அந்த இடத்துல நடந்து அந்த குழந்தை வந்து சொல்லியிருக்கு. நம்ம அந்த இடத்துக்கு போய் ஃபுட்டு கொடுக்கும்போதோ, நிச்சயமா. நம்மளுக்கு அந்த குழந்தைங்களுக்காக செய்யணும்னு சில ஹெல்ப் பண்ண போகும்போதோ, அந்த குழந்தை வந்து அதை வந்து சொல்லும்போது நம்மளுக்கு அந்த நேரத்துல வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம தெரியாது. தவிப்பா இருக்கு. அது யாருன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? எனக்கு நிச்சயமா. வந்து இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கும். அந்த குழந்தை வந்து குளிக்க போயிருக்கு. குளிக்க போகும்போது அந்தோடைய சென்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு யாரோ நம்மள வந்துட்டு வாட்ச் பின்னாடி பண்றாங்க இருந்து தெரியும். வாட்ச் பண்றாங்க அப்படின்னு அடிச்சு புடிச்சுக்கிட்டு அந்த குழந்தை வெளியே ஓடி திணறி வந்திருக்கு. அக்கா, எனக்கு வந்துட்டு என்னை இங்கேருந்து கூட்டிட்டு போயிடுவியாக்கா? எனக்கு வந்து இந்த மாதிரி என்னை யாரோ குளிக்கும்போது பாக்குறாங்கக்கா, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு போது அந்த இடத்துல ரொம்ப வலியா இருக்கு சார். நிச்சயமா. எனக்கு வந்துட்டு ஒரு பிரஜையா நான் வந்துட்டு பார்க்கும்போது வலியா இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன சார் தீர்வு? நிச்சயமா தேர்வு இருக்கு மேம். நீங்க அதாவது சொல்ற விஷயம் கண்ணு தெரியாதவன் கண்ணு தெரிஞ்சவன் பாக்குறான். அறிவு கட்ட முண்டம். அந்த முண்டத்துக்கு அறிவு வேண்டாம். சாரி மக்களே, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்னால முடியல. அதனால நான் என்னுடைய என்னுடைய எமோஷனை நான் இதுல கொட்டிட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, மன்னிச்சிடுங்க. பட் இது உண்மை. ஆனா இந்த உண்மையை நம்ம சொல்றதுக்கு பயப்பட வேண்டாம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன சார் பண்ணலாம்? நிச்சயமா மேம். இப்போ உங்க உணர்வுகள் திடீர்னு வெளியே வந்துச்சு இல்லைங்களா? இந்த உணர்வுகளை மட்டுமே மக்கள் பல பேர் காட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ அதற்கான தீர்வு வேணும் அப்படின்னீங்கன்னா, இந்த மாதிரி நடத்துகிற காப்பகம், இந்த மாதிரி விஷயங்கள், பார்வையற்ற நபர்கள் இருக்கிறது, ஊனமுற்றோர் நபர்களை வச்சு ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களால வெளியே ஆதரவற்றவர்களா இருக்கிறதுனால வெளியில சொல்றதுக்கான ஒரு தயக்கம் இருக்கும். ஆனா அந்த வெளியில சொல்றதுக்கான வாய்ப்புகளே கூட மறுக்கப்பட்ட இடங்களா இருக்கும். இப்ப நீங்க ஆவேசப்பட்டீங்க இல்லையா? இந்த பல பேர் இப்படிதான் ஆவேசப்பட்டுட்டு கடந்து போயிடுறாங்க. ஆமா. அப்படி இல்லாம நீங்களே போயிட்டு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். அந்த மாணவி வந்து இல்ல அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து இல்ல குழந்தை வந்து நான் சொல்றேன்க்கா அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க கண்டிப்பா நீங்க போய் அருகில் உள்ள காவல் இங்க நிலையத்திலயோ ஒரு விஷயம் நான் கேட்டுக்கிறேன் சார். சார், இப்போ கடந்து போறாங்க. ஏன் கடந்து போறாங்க? நம்ம போய் இத போய் எதையும் சொல்ல போயிட்டு, அவங்க தேவையில்லாம நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்து, அடுத்து நம்ம ஃபேமிலி மேல கைய வச்சு, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் எல்லாருமே தயங்கி இன்னைக்கு சில விஷயங்கள் கண்ணால் பார்த்தும், காதால் கேட்டும் அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாம போறாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்னதான் தீர்வு? இல்ல இத எல்லா வந்து நீங்க சொல்றீங்க, போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. எத்தனை பேருக்கு சார் தைரியம் வரும்? நிச்சயமா மேடம். வீட்ல போய் சொல்லுவாங்க, அம்மா இந்த மாதிரி நான் இந்த மாதிரி நடந்ததுமானோடனே, உன் வேலையை மட்டும் பாரு. இது தேவையில்லாம நீ போய் எதனாச்சும் பண்ணினா நமக்கு தேவையில்லாத சங்கடங்கள்லாம் கொடுப்பாங்க. இருக்கிற பிரச்சனை போதாதா, இது வேறையா அப்படின்னு சொல்லி அடக்கிடுவாங்க இல்லைங்களா? இல்ல இதுதான் வந்து நீங்க ஜென்ரலா ஒரு கிரைம் நடக்குதுன்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுதான் மக்களோட எல்லாருமே கடந்து போயிடலாம் கடந்து போறதுக்கு யார்தான் முன்னுக்கு வருவது? தூண்டுதல் தான் வந்து இந்த இந்த கிரைம் மாதிரி நடந்துட்டு இருக்கு. குற்றங்கள் குற்றங்கள் நடக்கிறதுக்கு. நடக்கிறதுக்கான குற்றவாளிகளுக்கு வந்து இதுதான் தூண்டுதல் ஆயிடுது. யாருமே நம்மள வந்து நம்ம மேல இருக்கிற பயத்தினால ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஒதுங்கி போயிடுவாங்க. அவ்வளவுதான் அப்படின்றதுனால தான் எல்லாருமே கடந்து போயிட்டு இருக்கோம். நமக்கு தேவையில்ல. என்னன்னா இன்னைக்கு பொதுநலம் குன்றி சுயநலம் ஜாஸ்தி ஆயிடுச்சு எல்லாருக்கும். என் வேலையை நான் பார்த்துட்டு போறேன். யாருக்கு நடக்கிற வரைக்கும் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற. ஸோ இந்த நம்ம நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்துறது மற்றவங்களோட தான் உணர்வை வெளிப்படுத்திட்டு போயிடும்.
கோபம் ஆத்மார்த்தமா வரணும்னா நம்ம வீட்ல ஏதாவது நடந்தா இல்ல நமக்கு சார்ந்தவர்களுக்கு நடந்தா மட்டும் தான் இன்னைக்கு மக்கள் இடத்துல கோபம் வருது. அப்படிதானே சார் இப்போ ஒரு மேட்டர் பேசி நடந்துகிட்டு இருக்கு தெரியலீங்களா? நிச்சயமா எங்க நிறைய பெண்களை வந்து ஏதோ இது பண்ணிட்டு கடைசியில வந்து அவங்க வீட்ல அந்த பர்சனுக்கு சம்பவம் நடந்ததுனால அவர் வந்துட்டு வெளியில சொல்ல வந்திருக்காரு இல்லீங்களா? அது நான் எதை நிச்சயமா சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்கும். நிச்சயமா பிகாஸ் அது எது என்ன மாதிரி பொசிஷன் இருக்குன்னு தெரியாததுனால அதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண விருப்பப்படல. நிச்சயமா அது நீங்க பேசினா வேற, நாங்க பேசினா அது வேற மாதிரி நிச்சயமா இருக்கும். நீங்க வந்து ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உணர்ச்சி வசப்பட்டு அன்னைக்கு சத்தம் போட்டோ இல்ல மனசுக்குள்ள குமுறிட்டோ நம்ம போகணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க குழந்தைகள் மேல நடக்கிற பாலியல் வன்கொடுமைகளுக்கு, பாலியல் தீண்டல்களுக்கு, பாலியல் அத்துமீறல்களுக்கு சம்பந்தப்பட்ட பொதுநல அலுவலர் இல்லைன்னா சமூக நல அலுவலர்கிட்ட நீங்க வந்து புகார் தெரிவிக்கலாம். இப்படி நடந்துட்டு இருக்குன்னா உங்களோட சீக்ரெஸை வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கான பாதுகாப்பும் நிச்சயமாக வழங்கும். தேங்க்யூ வெரி மச் சார். இன்னைக்கு வந்துட்டு நன்றி. நம்ம வந்து யாரை போய் காண்டாக்ட் பண்ணணும் சைல்டு அபியூஸ்மெண்ட்டுக்காக 1092 நீங்க காண்டாக்ட் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து தவிர்க்கப்படலாம்னு சொன்னீங்க. நிச்சயமா என்ன மக்களே, என்னோட சேர்ந்து உங்களந்து ஒருத்தியா நான் இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம எல்லாம் எதை சொல்ல வரோம், ஏன் எதுக்காக சொல்றாருன்னு தெரியுமா? தயங்கி தயங்கி எல்லா இடத்துலையும் நம்ம நின்றுக்கிட்டே இருந்தோம்னா இப்படிதான் நம்மளை தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது யாராவது ஒருத்தர் குரல் கொடுக்கணும். வாய்ஸ் யோர் வாய்ஸ். உங்க வாய்ஸை நீங்க வந்துட்டு தைரியமா வாய்ஸ் பண்றதுக்கு முதல்ல நம்மளுக்கு எல்லாருக்குமே வீரம் வேணும், அதே நேரத்துல விவேகமும் வேணும். அதாவது முதல்ல வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்களாகட்டும், பெண்களாகட்டும், ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணுங்களா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், தயவு செஞ்சு வேண்டான்ற விஷயத்த நோன்னு சொல்ல பழகிக்கங்க. நோ, முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல பழகிக்கோங்க. அவங்க சொல்றாங்களே, இவங்க சொல்றாங்களே, இப்படி எல்லாம் நடக்குது. டோன்ட் டூ ஆல் தட். உங்களுடைய உரிமை உங்களுக்கு இருக்கு. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல, வேண்டான்னு சொன்னா ஓப்பனா நோ, ஐ கான்ட் டூ திஸ், ஐ வில் நாட் டூ திஸ் அப்படின்னு சொல்ல பழகிக்கோங்க. தட் இஸ் கோயிங் டு கிவ் எ வெரி பிக் ஸ்ட்ரென்த் ஃபார் யூ இன் யோர் லைஃப். இன்னைக்கு ரொம்ப கோவமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு கூட குழந்தை இருக்கு. உங்க எல்லாருக்கும் இதை பார்க்குற எல்லாருக்குமே குழந்தை இருக்கு. நம்ம குழந்தைங்க எல்லாம் சேஃப்டியா இந்த சொசைட்டில நல்லபடியா வளரணுன்ற காரணத்துக்காக தான் இதையெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதை ரொம்ப அழகா நம்மளுக்கு தெளிவா தைரியமா போய் நீங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. தயங்கி நிக்காதீங்க. உங்க உணர்வுகள் மட்டும் கொட்டாதீங்க. அதுக்கு அடுத்தடுத்து ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் எடுங்கன்னு சொல்லி நம்மளுக்கு முனுசுவாமி சார் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதன்படி நம்ம எல்லாருமே தைரியமா we will keep the step forward. Thank you sir. Thank you very much. இன்னைக்கு எங்களோட சேர்ந்து பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.